மச்சான் டேய் விக்கி சோ இந்த 2020 எப்படி இருக்கும்? டேய் சாப்பிட்டு போ. வேணாம் வந்து சாப்பிட்டுக்கிறேண்ணா. டேய் வெளியே வர எவ்வளோ நேரமாடா? டேய் குளிச்சுட்டு வந்தேன்டா. நேற்று அச்ச சரக்குன பிராண்ட் வேற தெரியல, தலை வலிக்குது. சரி எங்கே போகிறோம்? ஏறு சொல்கிறேன், இதை புடி. நான் அக்கா டீ குத்துனேன். ஓரமா வீடா. டேய் இது கொஞ்சம் புட்றா. சரிண்ணே. டேய் புட்றா. துணி தைக்கிற நூல் நினச்சியா? மாஞ்சா நூல்ரா. விரல் துண்டா போயிடும். சிப்போ நீயும் தான் சரன்னு விடுறோம், ஒன்று ஒன்றா ஆக மாட்டேங்குது. 6 வருஷமா காத்தாடி விட்டுங்கிறேன்டா. இதில் எவ்வளோ கீரில் வந்திருக்கும். இதை மட்டும் 6,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சுக்கிறேன். ஓஹோ சரி, இப்போ எதுக்கு இந்த மொட்டை வெயில காத்தாட்டி விட்டுனுக்குற? சொல்றா. எங்கடா டியூட்டி உனக்கு? எனக்கா? திருநன்ற ஊருடா. உனக்கு? சரி டியூட்டி எத்தனை மணிக்கு முடியும்? எனக்கு ஒரு 5-5:30 முடியும்டா. ஓ மச்சான் இருடா, ஒரு நிமிஷம் இருடா, கால் பண்றேன் இருடா. டேய் நில்றா, எங்கடா ஓடுறீங்க? டேய் நில்றா. டேய் இந்த வண்டியை விற்க போகிறேன்டா. என்னடா சொல்கிற? ஆமாம், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். டேய் இந்த வண்டி வாங்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நான் விற்க போன்னு சொல்கிறேன். ரொம்ப பயமாக இருக்கு மச்சான். என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே தெரியல. வீட்டு வாடகை, இபி, இதோ இந்த வண்டிக்கே இப்போ தான் இஎம்ஐ முடிஞ்சுது. அதுக்குள்ளே இதெல்லாம் கேட்டாலே பயமாக இருக்கு மச்சான். அம்மா ஒருத்தவங்க வேறு சமாளிக்க முடியல. அதான்டா. எல்லாம் இந்த லாக்டவுன் முடியும் தான் மச்சான். அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் ஆகிடும். சரி வண்டி எங்களுக்கு போகிறோம்? ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், அவர் ஓகே சொல்லியிருக்காரு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். சரி போ. பெரட்ரா. நூல் சுத்துறா. சரி, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்ல. சங்கர் தெரியுமாடா? யாருண்ணா? சாந்தி நகரில் இருப்பானே, சைனீஸ் மூஞ்சி. வேளாண் நாட்டில் இருப்பானா அவனா? ஆமாம் அவன் தான். 1500 ரூபாய் பெட்டு ஜெயிச்சோன்னு வை, லம்பா அள்ளிட்டு போயிடலாம். இதுக்காகவே மாஞ்சா போட்டு ஷார்ப்பாக வச்சுருக்கிறேன். டேய் இந்த மேட்ரு அக்கா காதில் எல்லாம் உலர வச்சுக்க போகிறேன். டேய் வந்துட்டானா. டேய் நூல் சுத்துறா. நூலை சிக்க விடாதா. சுத்துறா நூல் சுத்துறா. டேய் இந்த ஆள் வர எவ்வளோ நேரம் ஆகும்? தெரில, 10:30 வரேன்னு சொன்னான். இன்னும் ஆளை காணோம். சரி வண்டி எவ்வளோ விற்க போகிற? 1 லட்சம் கேட்டிருக்கேன்டா. பார்க்கலாம். டேய் இந்த 1 லட்சம் போதுமாடா? தெரிலடா. இருக்கிற கடன்லாம் போக மீதி இருக்க பணத்தை வச்சு ஒரு 3 மாதம் ஓடலான்னு நினைக்கிறேன். அண்ணா ஒரு சோடா ஒன்றுக்குண்ணா. சோடா இல்லைப்பா. சரி தண்ணி பட்டில் எடு. காசு தான் மச்சான் எங்கள் பிரச்சனையே.
காசு மட்டும் இருந்தால் இங்கே ராஜா மாதிரி வாழலாம். எல்லாம் விதிடா. வணக்கம். கரோனா வைரஸ் டேய் எங்கடா இருக்க? நோ, நீ என்ன பவுடர் சப்ளை பண்ணிட்டு தேனருக்கு போயிட்டேன். கீழே வந்து மூஞ்சில ரத்தன உயிர் போயிருந்தா என்ன அப்படி இருப்ப? டேய் இந்த தொழில உயிரெல்லாம் பார்க்க கூடாது. இப்போ எங்க இருக்க நீ? நோ, இதெல்லாம் சரிவிட்ட மாதிரி தெரியல. நான் போறேன். டேய் 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 காசு பணம் தான் எங்கள் வாழ்க்கையில் மச்சான். அதையும் தாண்டி ஒன்று இருக்குடா, அன்பு. அன்பு காட்டுற கொஞ்சம் பேர் இருந்தால் போதும் மச்சான். வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக பேசுடா. நல்லா சினிமா டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்க. உனக்கு அந்த கஷ்டம் வரும்போது தானே உனக்கு புரியும். நான் சொல்றேன். எங்கடா இருக்க? அந்த ஏரியால தானே இருக்கேன். அந்த போய் விட்டு போயிட்டானா? என்னண்ணா பண்றது? நீ என்ன பண்ணுவே தெரியாது. அந்த ஏரியால இருந்து எப்படியாவது எஸ் ஆயிடு. நீ மட்டும் மாட்டின நம்ம மொத்த கிரைமா மாட்டிக்கடா. நான் பசங்கள தான் அனுப்பிச்சுடா. இங்க பசங்க யாரும் இல்லடா. எப்படியாவது எஸ் ஆயிடு. நான் 2 டீனா. ஹலோ தம்பி, சொல்லுமா. எங்கப்பா இருக்க? இதாங்க தான் போயிட்டுருக்கோம். எதனா ஒரு வேலை சொன்னா சொதப்புங்கடா. டேய் இருக்கேடா. சரி வீணா நான் பாத்துறேன். வீணா பைக் விக்காதப்பா. மாமா கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துட்டாருப்பா. யாரு? மாமா தான்ப்பா. ஃபுல்லாக கொடுத்துட்டாமா? எவ்வளோ நேரம்டா பேசுவேன்? ஏய் எவன வண்டி எடுக்கறான்டா? டேய் விடாத அவனை. டேய் மச்சான், வினை உந்தன் பின்னால் தொடர அது உந்தன் வாழ்க்கையில் இடர வினை விதைத்தவன் எவனோ அவனே பலனை ஒரு நாள் வினை அறுப்பான். தீயவன் காற்றாடி பறக்க தீயவனது உயிரையை பறிக்க சிந்திக்க நேரம் இன்றி சென்றாய் நீ அந்த பாதை மீறி. நீயும் பல தவறுகள் செய்ய அதையே நீ தெரிந்து செய்ய பல திசையில் வாழ்வை சிதைக்கும் ஒரு நாள் உந்தன் உயிரை அளிக்கும். என்
நேர்மையை இனி பின்னால் தொடர உயர்ந்த வாழ்வை தேடியது அது இறுதியில் உன்னை நாடியது. Hey.